ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சென்னை வியாசர்பாடிக்கு அருகே உள்ள MKP நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி குமார். இவரது மனைவி சித்ரா. இந்த தம்பதிக்கு சங்கர் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். 19 வயதான சங்கர் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு பைக் மெக்கானிக்காக வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் சங்கருக்கு கடந்த 13ஆம் தேதி பிறந்த நாள் என்பதால் தனது நண்பர்களான லிங்கேஷ், நிதின்குமார் உள்ளிட்டோருடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறார். முன்னதாக அன்று காலை அனைவரும் ஃபுட்பால் விளையாடிய போது சங்கருக்கும் அவரது நண்பரான ஸ்டீஃபன் ராஜ் என்பவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதில் சங்கர் ஸ்டீஃபன் ராஜை அடித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு நண்பர்கள் சமாதானமாக சென்ற நிலையில் சங்கரிடம் பிறந்த நாளுக்கு பார்ட்டி வைத்து மது வாங்கி தருமாறு கேட்டுள்ளனர். இதனிடையே அனைவரும் மது அருந்தி கொண்டிருந்த போது சங்கரிடம் ஏன் ஸ்டீஃபன் ராஜை அடித்தாய் என்று கேட்டு லிங்கேஷ், நிதின் மற்றும் அவரது நண்பர்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஏற்பட்ட பிரச்சனையில் சங்கரை அவரது நண்பர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கொடூரமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இந்த கோர தாக்குதலில் சங்கர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த கொடுங்கையூர் போலீசார் அடுத்த நாள் அதிகாலை 3 மணி அளவில் சங்கரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது தொடர்பாக கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சங்கரின் நண்பர்களான அதே பகுதியைச் சேர்ந்த லிங்கேஷ், நிதின், ஸ்டீஃபன் ராஜ், விஜய், 16 வயது சிறுவன் உட்பட 7 பேரை அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து குற்றவாளிகளிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. உயிரிழந்த சங்கர் நிதின்குமாரின் நண்பர் கந்தா என்பவரிடம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மெத்தபெட்டமைன் என்னும் போதைப் பொருள் வாங்குவதற்கு 2500 ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். அந்த பணத்தை வாங்கி கொண்ட கந்தா மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் தருவதாக கூறி அஜினமோட்டோ எனப்படுகின்ற சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருளை கொடுத்துள்ளார். சங்கர் அதை வாங்கி பயன்படுத்தி பார்த்தபோது தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. இதனால் கோபமடைந்த சங்கர் தான் வைத்திருந்த கத்தியால் நிதின்குமார் மற்றும் அவரது நண்பர் ஸ்டீஃபன் ஆகியோரை தாக்கியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த நிதின்குமார் கூட்டாளிகள் அனைவரையும் ஒன்றிணைந்து சங்கரை கொலை செய்தார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.